ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு சுண்டவத்தல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன் அடுப்பில். சட்டி நல்லா சூடு ஏறினதும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகுளுந்த பருப்பு போட்டுக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா டேஸ்ட்டு. நான் 2 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு போடுறேன். 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் போடலாம். கடுகு லேசாக வெடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அப்போ தான் நல்லா கமகமன்னு வாடையாக இருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நான் வெள்ளைப்பூடு கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன், இப்போ அதையும் போடலாம். வெள்ளைப்பூடு நல்லா எண்ணெயில் வதங்கணும், நல்லா வாடை வரணும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வரட்டும். இப்போ நம்ம சுண்டவத்தல் போட்டுக்கலாம். இது நாட்டு சுண்டைக்காய், நான் வீட்டில் ரெடி பண்ணது. இது சுண்டைக்காயும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும், நல்லா பொரியணும் எண்ணெயில். இப்போ நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கினதும் நம்ம அதையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு, சாப்பிட்றதுக்கே நல்ல மணமாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது, நம்ம சுண்டைக்காய் போட்டுக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இப்போ 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா குழஞ்சிருச்சு தக்காளி. இப்போ நான் வீட்டில் யூஸ் பண்ணுற புளிக்குழம்பு பொடி நம்ம போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம். நான் தேவையான அளவு போட்டுக்கிறேன். இதே லைட்டாக எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், புளி தண்ணி. இப்போ அதையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும். நீங்கள் 2 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், தேங்காய் சல் ஊற்றாமல் இருந்தால். நான் இப்போ குழம்பு தேவைப்படுறதுனால ஒரு தேங்காய் சல் அடித்து ஊற்ற போகிறேன்.
ஒரு தேங்காய் சில்லு அரைச்சி நான் பால் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வரட்டும், நம்ம இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. சூப்பரான சுண்டவத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா வத்தட்டும். இப்போ நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா செவப்பாக மிதந்து வருது பாருங்கள். இது சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் சாதத்தில் போட்டு காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.